ஐயா சூப்பரா இருக்குப்பா இந்த ஊரு. சும்மா இருந்தா வாங்கல, யாராவது போய் சாப்பிட்டுட்டு வருவோம். பத்திர வாடா, எதிரில உள்ள போய் விசாரிச்சு பாப்பா இங்க எல்லாம் பிளாட்ஸ் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு. மோட்டோ வாங்க விருப்பம் இல்லனா எதுக்காக பார்த்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணனும் சொல்லு. அட என்னடா இப்படி சொல்லிட்ட? நம்ம மத்த நாட்டோட நிலவரம் என்னங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? ஐயோமா, மோட்டு சொன்னது சரிதான். யூரோப் சும்மா சுத்தி பார்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் கூட. நாலேஜை வளர்க்கறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா வாங்க நாம போய் விசாரிச்சுட்டு வருவோம். குட் மார்னிங் சார். டெல் மீ, நாங்க உங்களுக்கு எந்த வகையில உதவி செய்யணும்? நாங்க உங்க பிளாட்ஸ் பத்தின ரேட் டீடைல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபுர்ஃபுரி நகரத்தை சேர்ந்த நாங்க பிளாட் வாங்கணும். அதுக்காக தான் வேற நல்ல. எஸ் எஸ், why not? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? இருங்க சொல்றேன். எங்களுக்கு சூடா டீ வேணும், தொட்டு சாப்பிட பட்டர் பிஸ்கட் வேணும். எஸ் எஸ், why not? அது வரைக்கும் இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இருங்க. இதுல நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன் வித் மை ஃபோன் நம்பர். சரி வாங்க, நான் முதல்ல உங்களுக்கு சாம்பிள் பிளாட்ஸ காட்டுறேன். நோ நாங்க இங்க பிளாட் பார்க்கலாம் வரலங்க, சும்மா ரேட்ட பத்தி விசாரிக்கலாம்னு வந்தோம். அம்மட்டுதான் வாங்க விரும்பலானா முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. எதுக்காக எங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க? சரி விடுங்க, இந்த பிளாட்டோட ரேட் எவ்வளவு சொல்லுங்க. ஒருவேளை நாங்க வாங்கினாலும் வாங்கலாம் இல்லையா? 10 மில்லியன் யூரோஸ். உங்களால வாங்க முடியாது, வெளியில போங்க. செக்யூரிட்டி உங்களை வெளியில தள்ளு. ஜானோட மூளையில ஒரு புயல் மாதிரியான ஐடியா வந்திருக்குடா. நாம ஈரோப் ட்ரிப்ப சுத்தி பார்க்க வந்திருக்கோம். அந்த மோட்டு பத்துல மறக்காங்க பாஸ், நாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்ன மோட்டு பத்துல மறக்கணுமா? இது நடக்காத காரியம்டா. அது மட்டும் இல்ல, நான் மோட்டு பத்துல கூட ஜான மறக்க விட மாட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ற கேளுங்க. இப்போ ஓகே, போங்க போய் வேலையை ஆரம்பிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? இத பாரு, அவங்க பிளாட்ட போய் சுத்தி பார்த்தோம், எதுவுமே குவாலிட்டியாவே இல்லையே. இருந்தாலும் வாங்கலான்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு பிளாட் $1000 முறையில கூட மொத்தம் 5 பிளாட் எங்களுக்கு வேணும். மொத்தமா குத்தனா சிங்கிள் பேமெண்ட் ஹார்ட் கேஷா கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எங்களோட பிளாட்ஸோட விலை 10 லட்சம் கோடியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவுட், வெளில போங்க. இது விளையாடுறதுக்கான இடம் இல்ல. ஹலோ ஜிஆர், அவங்க பிளாட்ஸ் வாங்குறதுக்காக வரல, உங்க ப்ராஜெக்டோட பேரை கெடுக்கிறதுக்காக தான் எங்க வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? அவங்க வேற ஒரு பில்டர்ஸ் கிட்ட பேசிட்டு தான் கேட்டேன். அவங்க மார்க்கெட் பூரா இதத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட பிளாட் $1000 வாங்கிச்சோன்னு, அப்ப உங்களோட பிளாட்டோட ரேட் இறங்கிடும். அப்புறம் யாரும் உங்களோட காஸ்ட்லி பிளாட்ஸ் வாங்கவே மாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் உங்களுக்கு $1000 தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓஹோ, இதான் விஷயமா? எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவங்க மேல சந்தேகமா தான் இருந்தது. அப்பயே பண்ணுங்க, அவங்க உங்க பக்கமே திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். பாருங்க, இனிமேதான் என்னோட வெறித்தனமான ஆட்டத்தை பார்த்து இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க பாருங்க. பதிலோ, ஒருவேளை இங்க ஒரு பிளாட் நாம வாங்கினா எப்படி இருக்கும்? நீ தான் ஆச்சப்பட்டுட்டே இல்ல, அப்புறம் என்ன? முடிஞ்சா வாங்கு.
நாங்க கிளம்புறோம். மறுபடியும் இப்படி ஒரு காரியம் பண்ணீங்க அடி வேற லெவல்ல இருக்கும். யோ, முதல்ல நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறமா அடியா. இப்ப ஒரு பில்டர் கையில தான் அடி வாங்க வச்சு, இப்ப மத்த பில்டர்ஸ் எல்லாம் பாக்கி இருக்காங்க கடுகள. ஏய், நான் மோட்டோ, இவன் தான் பத்துலோ. இந்த பிளாட்ஸ பார்த்தோம், ரொம்ப கேவலமான குவாலிட்டியில இருக்கு. $1000 கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். ஒரு பிளாட் கொடுத்துரு. கவலையப்படாத, இந்த விஷயத்தை யார்ட்டும். அதான் பிளாட்ட கேவலமா கட்டி இருக்கீங்களா, அந்த மேட்டரை சொல்றியா? ஏய், நீ என்ன வளரிக்கிட்டு இருக்க? என்னோட பிளாட்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். $1000க்கு என்னோட பிளாட்டோட டோர் கூட தர மாட்டேன். வெளில போங்க. ஓகே. ஹலோ சார், அவங்க எல்லா பில்டர்ஸையும் பிளாக்மெயில் பண்றாங்க. ஒருவேளை நீங்க அவங்களுக்கு $1000க்கு பிளாட் கொடுக்கலனா அவங்க அவங்களோட பேரை கெடுத்துவாங்க. இப்பதான் ஒரு பில்டர் அவங்களோட ஆளுங்களை அனுப்பி அவங்க பெண்ட நிமித்தி விட்டுட்டாரு. பார்க்க தானே போறீங்க என்னோட ஆட்டத்தை. தேங்க்யூ சார், நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்க. எனக்கு இந்த விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. காரணமே இல்லாம அவங்க எதுக்காக உங்களை அடிப்பாங்க? கண்டிப்பா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கும். ஆமா, வெளியில இருந்து சத்தம். வாங்க. ஆமா, என்ன கண்ணு கெட்ட தூரம் யாருமே காணோம். ஐயோமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாப் தி நேம் ஆஃப் லா. இது சத்தத்தின் மீது சத்தியம். நான் உங்களை விட மாட்டேன். அம்மா, இந்த மோட்டு பத்துல அப்படி என்னதான் பண்ணாங்க? எதுக்காக அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க? ஏதோ மாதிரி சீக்கிரம் கலட்டி விடுங்க, மூச்சு அடைக்குது. சிங்கம் சார், டாக்டர் ஜர்கா சார், இப்போதைக்கு கோழி தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்க கிழியத்துக்குள்ள வந்து காப்பாத்துங்க. உள்ள பெரிய பாஸ் பாஸ், அவங்க தப்பிச்சிட்டாங்க. வாங்க, நம்மள ஓடி போயிடலாம். அச்சச்சோ, அங்க பாருங்க, தண்டனை கல்யாணம் கூட 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன கூட ஓடுறவங்க மோட்டு பட்ல மாதிரியே இருக்காங்க. அப்படின்னா அந்த ஜெராக்சிங் தான் அந்த பில்டர்ஸ் கூட சேர்ந்து நம்மள வெளுன்னு வெளுத்தாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானா? விடக்கூடாது மோட்டோ, ஏதாவது பண்ணணும். வா போலாம், நம்ம யாருன்னு காட்டிடலாம். தலைக்கீழ தப்பா தான் யோசிக்கணும் மோட்டோ. நல்ல நியாயமா யோசனை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தக்க பதிலடி நாம கொடுத்தே ஆகணும். ஹலோ, ஸ்கைலாக் பில்டர்ஸ், நான் வந்து பத்துலு பேசுறேன் சார். ஆமா, நீங்க எதுக்காக எங்க மேல இவ்வளவு கோவத்துல இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நேர்ல வந்தா நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலா நீங்க சொன்ன கதைக்கெல்லாம் காரணம் நாங்க கிடையாது. அப்புறம் யாரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் உங்களை தான் பார்த்தேன், நீங்க தான் வந்தீங்க. சார், ஆக்சுவலா நேர்ல வந்தா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவேன். எங்ககிட்ட நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. இவங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்ன விஷயம்னு பாத்துருவோம். ஓ மிஸ்டர் மோட்டு பட்லு, நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம். ஆக்சுவலி நாங்க ஒரு புது ஸ்கீம் போட்டிருக்கோம். அதுல நாங்க உங்களுக்கு 1000ல ஒரு பிளாட் தர தயாராகி இருக்கோம். ஆமா, நாங்க இப்பவே உங்க எல்லாருக்கும் $1000ல பிளாட் தர தயாராகி இருக்கோம். சாயங்காலத்துக்குள்ள வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்பர் 1 நம்பர் 2 சீக்கிரம் போங்க. அவங்க போறதுக்குள்ள நாம அந்த பிளாட்டை வாங்கிடணும்டா. அட கோபுரானே, நமக்கு லாட்டரி அடிச்சிருச்சுடா.
ஹலோ சார், பாருங்க இவங்க பிளாட்ஸ் வாங்குறதுக்காக வந்துட்டாங்க. ஏதாங்க $5,000. அப்புறம் பிளாட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் இவங்க கையில கொடுத்துருங்க. மைக்கேல், பீட்டர், இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போய் டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிடுங்க. ஓகே, சைன் ஆபீஸ்க்குள்ளே வச்சு போடுங்க. வாடா. உங்களுக்கு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்கலாம்ல, நாங்க ஓடி போயிருப்போமே. எதுக்காக உள்ள கூட்டிட்டு போய் அடிச்சீங்க? கண்ணா அவங்க தான் அடிச்சு முடிச்சிருக்காங்கப்பா. இன்னும் எங்க டர்ன் பாக்கி இருக்கு கண்ணா. மாடி தாங்காது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.